ஹேய் காய்ஸ், இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு சைனீஸ் ட்ராவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் நெவர் எண்டிங் சம்மர். இந்த சீரீஸில் நம்ம ஹீரோயின் ஷோவான் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பார்க்க பலவீனமாக அப்பாவியாக தெரிஞ்சாலும் இவங்க ரொம்பவே ஒரு புத்திசாலியான பொண்ணு. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை இழந்து 8 வயசில் தன்னோட அம்மாவும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ தன்னோட பாட்டியோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கும். பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவனிக்கிறதுக்கு பணம் இருக்காது. அதனால ஹீரோயின் டியூஷன்லாம் எடுப்பாங்க. கூடவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நோட்ஸு சேல் பண்றது, டியூஷன் எடுக்கிறது எல்லாமே தப்பு, அந்த நாட்டோட சட்டப்படி. ஆனா சைனாவில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேணா அந்த மாதிரி பண்ணலாம். ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ லூவோட பிரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் நோட்ஸ் சேல் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அவருக்கு இப்போ நோட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பைக் சாவியை ஸ்கூலில் பிடுங்கி வச்சிருப்பாங்க. நீ 1000 ரேங்கிளில் வந்தீன்னா உனக்கு இந்த பைக் சாவியை திருப்பி தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹீரோ 1000 ரேங்கிளில் வர்றதுக்காக நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணி நோட்ஸ் கேட்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ லூ வந்து சேட்டைகள் சிலுமிசங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிட் ஸ்கூலில். முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஹீரோயின் அப்புறம் கொடுக்க ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட ரொம்ப நெருங்கிலாம் பழக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பலூன் ஃபேங்கஷன் ஒன்று இருக்கு, அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணணும், நான் அவனோட டீச்சர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. நான் வரதில்ல, அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, நான் வந்தாலே அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசிட்டேன், நீங்க வாங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃபேங்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா தனியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வழி மறைச்சு, என்ன ஞாபகம் இருக்கா அம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நமக்கு புரியுது, இவங்க தான் ஹீரோயினோட உண்மையான அம்மா. ஹே, இங்க பாரு, நான் தான் உன்னோட அம்மான்னு என் பையன் லூக் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு, நிக்காத உனக்கு என்ன, இப்ப பணம் தானே வேணும், அதுக்கு தானே மறைச்சு நிக்கிற. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு ஒன்றும் உங்கள்கிட்ட இருந்து பணம் எல்லாம் வாங்கணும்னு ஆசை இல்லைம்மா, ஆனா பாட்டியோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, என்னால சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கள பிரிக்கிறதுக்கு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஈவில் பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும், அவன் நம்மளை எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஹீரோயினை விட்டு போக மாட்டாரு. காதல் யாரை விட்டது, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்ட்டி சீரீஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பணம் தேவைப்படும். அதுக்கப்புறம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப சந்திச்சுப்பாங்க. ஒரு ஃபேக்டரியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு யார் காரணம், அது எதனால் ஆச்சு அப்படிங்கிறத ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி போகும் ஸ்டோரி. 02:49. இந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கும் ரொமான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டன்னிங்காக அமேசிங்காக இருக்கும். சில டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும். 3 நிமிஷம் 2 வினாடி. அப்புறம் இந்த சீரீஸில் இன்னும் சில கேரக்டர்ஸ் வருவாங்க. நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு பிரெண்டியான்னு ஒருத்தர். அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. அவன் சீரியஸ் லவ் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. 3 நிமிஷம் 7 வினாடி. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கேட்டு மிரட்டி பணம் வாங்க ஒருத்தன் வருவான். அவனோட ஒரிஜினல் நேம் வந்து கீச்சூன். இந்த கேரக்டர் நீங்கள் நிறைய மினி சைனீஸ் ட்ராமாஸில் பார்த்துருக்கலாம். 3 மணி 33 நிமிஷம். சரி, அதெல்லாம் நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் இல்லை சைனீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைல்ஸோட தான் பார்க்க முடியும். 3 மணி 41 நிமிஷம். இதில் டோட்டலாக 29 எபிசோட்ஸ் இருக்குது. 20 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரன் டைம்னு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்துருக்குறாங்க. அவுட் ஆஃப் 10க்கு இந்த சீரீஸுக்கு சரியான ஹைப் இருக்குது.